சினிமா உலகில் கொடிகட்டி பறந்து அரசியலில் அடியெடுத்து வைத்த சில ஆண்டுகளிலேயே அதிலும் தான் கேப்டன் என்று சாதித்து காட்டியவர் விஜயகாந்த். அவரின் பிறந்த நாளான இன்று அரசியலில் அவர் எடுத்த அதிரடி முடிவுகள் பற்றி ஒரு சிறிய பிளாஷ்பேக். என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு தமிழ்நாட்டு அரசியலில் திராவிட இயக்கங்கள் கால் பதிக்க எழுத்து, பேச்சு, நாடகம் என்று அதன் தலைவர்கள் மேற்கொண்ட கலை இலக்கிய பயணம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது எவராலும் மறுக்க முடியாத ஒன்று. நாடக மேடையிலும் வெள்ளித்திரையிலும் தங்களை நிலைநிறுத்திக் கொண்டவர்கள் எளிதாக மக்கள் மனங்களிலும் சிம்மாசனம் போட்டு அமர முடிந்தது. இதன் எதிரொலி அண்ணா, கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்ற கலைத்துறையில் தங்களை வார்த்தெடுத்துக் கொண்டவர்களை தமிழக மக்கள் தங்களை ஆள்வதற்கும் அனுமதித்தார்கள். இவர்களைப் போலவே மக்களின் மனம் கவர்ந்த திரை நட்சத்திரங்கள் பலரும் தனியாக அரசியல் இயக்கம் தொடங்கியும் ஏற்கனவே செயல்பட்டு வரும் கட்சிகளில் சேர்ந்தும் அரசியலில் பங்களித்திருக்கிறார்கள். சினிமா நடிகர்களாக இருந்து நாட்டை ஆண்ட எம்ஜிஆர், ஜெயலலிதா வரிசையில் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு தமிழக அரசியலில் எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்து கொடுக்கப்பட்டவர் இதுவரை விஜயகாந்த் ஒருவர் மட்டும்தான். 1980களில் தமிழ் சினிமாவில் கால் பதிக்க தொடங்கிய விஜயகாந்த் தொடக்கத்தில் கம்யூனிச சித்தாந்தத்துடன் வலம் வந்தார். இதனை தான் நடித்த திரைப்படங்களிலும் வெளிப்படுத்தினார். சில ஆண்டுகளுக்கு பின்னர் திமுக அனுதாபியாக பேசப்பட்ட விஜயகாந்த் 2005ஆம் ஆண்டு செப்டம்பர் 14ஆம் தேதி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்னும் கட்சியை தொடங்கினார். திமுக, அதிமுக என்று இரு திராவிட கட்சிகள் மட்டுமே வலுவாக இருந்த தமிழகத்தில் விஜயகாந்த் தொடங்கிய தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 2006இல் நடந்த சட்டமன்ற தேர்தலில் குறிப்பிடத்தக்க வாக்குகளை பெற்று மூன்றாவது வலுவான இயக்கமாக கால் ஊன்றியது. தெய்வத்தோடும் மக்களோடும் தான் கூட்டணி என அறிவித்து தனியாக போட்டியிட்ட அந்த தேர்தலில் கட்சி நிறுவன தலைவர் விஜயகாந்த் மட்டுமே விருதாச்சலம் தொகுதியில் வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. தனி ஒருவனாக சட்டசபைக்கு சென்று வந்த போதுதான் அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா விஜயகாந்த் குடிகாரர், குடித்துவிட்டு சட்டசபைக்கு வருகிறார் என்று விமர்சித்ததும் அவர்தான் எனக்கு ஊற்றிக் கொடுத்தாரா என்று விஜயகாந்த் தடாலடியாக பதில் தெரிவித்ததும் நடந்தது. 2009 நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிக காங்கிரசுடன் கூட்டணி அமைக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் தனியாக போட்டியிட்டு தோல்வியை அடைந்தாலும் வாக்கு வங்கி உயர்ந்தே இருந்தது. திமுக, அதிமுகவுக்கு மாற்றான கட்சி தேமுதிக தான் என்பதையே இது காட்டியது. அடுத்து வந்த 2011 சட்டமன்ற தேர்தல் தமிழக அரசியல் அரங்கில் தேமுதிகவை உயர்ந்த நிலைக்கு எடுத்துச் சென்றது. அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட தேமுதிக இந்த தேர்தலில் 29 எம்எல்ஏக்களை பெற்று திமுகவை மூன்றாவது இடத்துக்கு தள்ளி எதிர்க்கட்சி அந்தஸ்து பெற்றது. விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவரானார். அரசியலில் விஜயகாந்தின் அபரிவிதமான வளர்ச்சி இது என்றே சொல்லலாம். ஆனாலும் தொடக்கத்தில் சுமூகமாக சென்று கொண்டிருந்த அதிமுக தேமுதிக கூட்டணிக்குள் ஏற்பட்ட சலசலப்பு முதலமைச்சர் ஜெயலலிதாவும் எதிர்க்கட்சி தலைவரான விஜயகாந்தும் கடுமையாக மோதிக்கொள்ளும் நிலைக்கு கொண்டு செல்ல கூட்டணி முறிந்தது. அது மட்டுமின்றி தேமுதிகவின் எம்எல்ஏக்களையும் ஜெயலலிதா தன் பக்கம் இழுக்க தொடங்கினார். திமுகவும் தன் பங்குக்கு தேமுதிக எம்எல்ஏக்களை இழுத்து கொண்டது. இதன் பின்னர்தான் தேமுதிகவின் சரிவும் தொடங்கியது. இதற்கு காரணம் அரசியல் அரங்கில் விஜயகாந்த் எடுத்த தவறான முடிவுகள்தான் என்று இன்று வரை கூறப்படுகிறது. 2014இல் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தங்களோடு விஜயகாந்த் வந்துவிடுவார் என திமுக எதிர்பார்த்து கொண்டிருக்க அவரோ பாஜகவுடன் கூட்டணி போட்டுக் கொண்டார். ஆனால் தேமுதிக தோல்வியை சந்தித்தது. இதேபோல் 2016 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக தலைமையில் மக்கள் நல கூட்டணியை அமைத்து போட்டியிட்டதும் தோல்வியிலேயே முடிந்தது. அடுத்தடுத்து தொடர் தோல்விகளால் தேமுதிகவின் வாக்கு வங்கி சரிய உடல்நலக் குறைவால் தீவிர அரசியலில் இருந்து கேப்டன் விஜயகாந்த் சற்று விலகி இருக்க எந்த வேகத்தில் தேமுதிக உச்சத்தை எட்டியதோ அதே வேகத்தில் சரிவையும் சந்தித்தது என்பதே உண்மை.
2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் விஜயகாந்த் மறைய தற்போது பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் இயங்கி வரும் தேமுதிக 2024இல் நடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் களம் கண்டது. கடுமையான போராட்டத்திற்கு பின்னரும் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையிலான தேமுதிகவுக்கு இன்னும் வெற்றி என்பது எட்டாக்கனியாகவே உள்ளது.